ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிக்சல் ஷினோபிஸ். இன்றைக்கி என்ன கேம் விளையாடுறோம்னா 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான். ஆனால் இந்த தடவை நம்ம கூட அனீஷ் ப்ரோ இருக்க மாட்டார். 99 நைட்ஸ் இது பிளாக்ஸ் ஃப்ரூட் கைஸ், எனக்கு வாய் வளருது. ஓகே பிளாக். அப்புறம் கைஸ் நாங்கள் அன்றைக்கி எங்களால் பிளாக்ஸ் ஃப்ரூட் 99 நைட்ஸ் 99 நைட்ஸ் பிளாக்ஸ் ஃப்ரூட்டும் மாற்றி சொல்கிறேன். பிளாக் ஃப்ரூட் வீடியோ போட முடியல கைஸ், அதனால் சாரி ப்ரோ. அதனால் எங்களால் வீடியோ போட முடியல கைஸ். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் போடுறோம். ஆனால் இன்றைக்கி ஏன் அனீஷ் ப்ரோ இல்லைனா சேபர் கொஸ்ட்னு ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். அதனால் அனீஷ் ப்ரோ நம்ம கூட இருக்க மாட்டார். ஆமாம் கைஸ், லெவல் 80 கைஸ். அனீஷ் ப்ரோ லெவல் 80 தான். நம்ம லெவல் 200 ஆனால் தான் போக முடியும். யூடியூப்பில் பார்த்துருந்தேன். ஸோ அந்த குவெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணோன்னா, சாரி கைஸ், ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக பாதி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இதை தோணும். இந்த மாதிரி நிறையா பாக்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ்லாம் எங்கே இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெல்லாம் இருக்கும்னு. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ரோட்டில் 5 இருக்கும் கைஸ். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு மேக்மா தானே வச்சுருந்தேன். அப்புறம் இங்கே ஒன்று கைஸ். ஃபஸ்ட்டு மேக்மா வச்சுருந்தேன்ல, இப்போ நான் லைட் ஃப்ரூட் சாப்பிட்டேன் கைஸ். அனீஷ் ப்ரோ இப்போ மேக்மா யூஸ் பண்ணுறாரு. ப்ரோ நீங்களும் ஏதாச்சும் பேசுங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அனீஷ் ப்ரோ டேகோ டியூஸ்டே வீடியோ. அனீஷ் ப்ரோ ஸ்டீல் அப்படின்னாட்டும் விளையாடுவார். ஆனால் டேகோ டியூஸ்டே இங்கே ஒன்று இருக்கும் கைஸ். ஆனால் டேகோ டியூஸ்டே பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஆனால் அந்த வீடியோ வரல, தெரியாமல் ஆன் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்கு. இல்லை ஆன்லைன் டெலீட் பண்ணுறேன் தெரியாமல் கைஸ். இந்த 5 இடத்துல நீங்கள் தொட்டிங்கன்னா, சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கும், உடம்பு சரியில்லை. ஓ மை காடே. யாருக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் லீவுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கைஸ் நீங்கள் போன வீடியோவில் போட்ட டைகர் ஃப்ரூட் வேணும்லாம் நிறைய பேர் பண்ணதுனால நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு எனக்கு டைகர் ஃப்ரூட் கிடச்சிருந்தா நான் ப்ராமிஸாக நான் உங்களுக்கு தருவேன். நீங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்று தான் நான் கேட்குறேன். லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியம். ஆமாங்க, இங்கே கீழே வந்தால் இங்கே இப்படி வருவோம். நம்ம லேண்ட்ஸ் ஆஃப் சாண்டு நம்மக்கிட்ட இப்போ டார்ச் இருக்கா, அந்த டார்ச், அதனால நம்ம இப்போ இங்கே வெளியே வந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கைஸ், உங்களுக்கு டெசர்ட் யாருக்கெல்லாம் தெரியுமோ அங்கே போகணும். டெசர்ட் உங்களுக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல, ஏன்னா பாருங்கள், ஒரு போட் வாங்கிட்டு கூட நீங்கள் வரலாம். நான் லைட் ஃபுட் யார் ஈகிளாக லைட் வச்சுருக்கீங்களோ அவங்க பண்ணுறேன். யார் ஈகிள் அனீஷ் உங்களுக்கே தெரியும் காய்ஸ். அனீஷ் ப்ரோவோட ஈகிள் பறக்கிற ட்ரிக்கு வா, சோவான ட்ரிக்கு காய்ஸ். இந்த சைடில் வரணும் காய்ஸ். அப்புறம் முன்னாடி போயிட்டு இதான் டெசர்ட்டு. யாரெல்லாம் லெவல் இப்போல்லாம் செகண்ட் சீல இருக்காங்களோ நீங்களாம் ப்ரோ ஆகிக்காங்க. இப்போ தான் நாங்கள் கேம் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்களும் வந்துடுவோம் ஒரு நாள். எல்லாம் நார்மலாக இருக்குது தானே நினைப்பீங்க. ஆனால் டெசர்ட்டில் இந்த வீடுக்கு வந்தீங்கன்னா உள்ள இடம் இருக்கும், இப்படி வரலாம். யாரோ என்கிட்ட 900 லெவல்னு சொன்னாங்க. யாரோ சொன்னாங்க என்கிட்ட. இந்த மாதிரி பண்ணி இது வரும் கைஸ். அப்புறம் ஒரு சீக்ரெட் ரூம் வரும். இப்போது நம்மளை ஐஸ் வேர்ல்டுக்கு போக சொல்லும். தர்ஷித்துன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப உருட்டுவான், செம்மையான உருட்டுக்காரன். அவன் லெவல் 900 போய் பார்த்தா லெவல் 28 தான் அவன். ஆமாம் கைஸ், லெவல் 900 ஆனால் C3ல் இருக்கானா கைஸ். லெவல் 900லேயே C3ல் எப்படி 1500 லெவல் தான் C3. உருட்டுறான் கைஸ். சரி, நம்ம இவ்வளோ தூரம் இப்போ வந்திருக்கோமா? அதுதான் ஃப்ரோசன் வில்லேஜ். யாருக்கெல்லாம் ஃப்ரோசன் வில்லேஜ் தெரியும், அதுவும் அது ஜங்கிளுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நான் இப்போ போயிட்டுருக்கிறேன் கைஸ். அந்த மாதிரி நம்ம இப்படி ஃப்ரோசன் வில்லேஜுக்கு இப்போ நம்ம போகணும் கைஸ். ஒரே ஒரு செகண்ட், நான் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கிறேன். எனக்கு
தெரியாமல் ஃப்ளைட் கீழே போகுது. ஐயோ கைஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ளே வந்தோன்னா இங்கே தண்ணி சொட்டுறதுல கரெக்டாக இப்படி நிற்கணும். தண்ணி ஃபில் ஆயிடுச்சா இங்கே வரணும். நம்ம எங்கே போயிட்டான்? சிக் மேன் இருக்கவனுக்கு நம்ம இது கொடுக்கணும் ஹெல்ப். என்னாச்சு? சேம் அக்கௌண்ட் லான்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் டிவைஸா? யார் என் அக்கௌண்ட் விளாடுறா? ஹேக்கரா? யாருக்குமே அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் கூட கொடுக்கல கைஸ். எப்படி இது நடக்குது? ஹேக்கரா கைஸ்? ஐயோ நேற்று தான் பிக்சல் அக்கௌண்ட் லாகின் பண்ணேன். எங்கள் அப்பா பொண்ணுக்கு நான் விளையாடலையே. என் கம்ப்யூட்டர் கூட நான் லாகின் பண்ணல. அனீஷ் ப்ரோ லாகின் பண்ணலான் இருந்தார். ஆனால் நைட் ஆகிடுச்சு இந்த லாகின் பண்ணாமல் விட்டார். சேம் அக்கௌண்ட் ப்ரோ. யார் அக்கௌண்ட் விளையாடுறா? என்ன யார் அது? கைஸ் நீங்கள் பிக்சல் அக்கௌண்ட் விளையாடிட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். எனக்கு பயமாக இருக்கு. 6767 ப்ரோ லாக் அவுட் பண்ணுங்க. ஏன்? என்னோட அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணால. உங்கள் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் தெரியாது ப்ரோ. எனக்கு தெரியும் ப்ரோ. ஏன் கைஸ் வர மாட்டேங்குது திடீர்னு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. வந்துருச்சு கைஸ் ஃபைனலி. எப்படின்னு தெரில. ஓகே இப்போ நம்ம சரி கைஸ் நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது நம்ம திரும்ப எல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணணுமோ? சரி கைஸ் நாங்கள் திரும்ப ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வர வரைக்கும் எல்லாம் முடிக்கிறோம். அதுக்குள்ளே வீடியோவை நாங்கள் பண்ணுறோம். கைஸ் திரும்ப வந்துட்டோம். கப்பு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த தடவை. என்னன்னு தெரில கைஸ். நம்ம யார் லாகின் பண்ணான்னு தெரில. அனீஷ் ப்ரோ நம்ம கூட தான் இருக்காரு. ஆமாங்க. சரி இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணி வரதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் கைஸ். ஒரு இன்ச்சு கலெக்ட் பண்ணியாச்சா? அப்படியே மேலே வரணும். இங்கே சிக் மேன்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு ஹெல்ப் சொல்லணும் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் மீட் மை சார் ஹீ வில் ரிவார்ட் யூன்னு இருக்கும். இவன் பையன் யாருன்னு தானே யோசிப்போம். பைரேட் வில்லேஜில் ஒருத்தர் ரிச் மேன் இருப்பான்ல கைஸ், அவன் தான் இவன் பையன். இப்போ நம்ம ரிச் மேன் கிட்டே போகணும். ஐயோ அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறோமே. அப்படி தானே இருக்கு. ஆமாங்க. ஆமாம் ப்ரோ. என்ன பண்ணுறது? யூடியூப் வீடியோக்காக நம்ம பண்ணி தானே ஆகணும் காய்ஸ். உங்களுக்காக இத்தனை தடவை கஷ்டப்படுறோம் காய்ஸ். அதனால எங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நாங்கள் உங்களுக்காக நிறையா பண்ணுறோம். நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல. ரெண்டே விஷயம் கூட போதும் காய்ஸ். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கூட பரவாயில்ல காய்ஸ். ஆனால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். பெல்ல ஹாலில் வச்சுருங்க. அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் வந்துட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஐஐடிஜிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மை ஃபாதர் பட் மாப் லீடர் ஸ்டோல் டேக்கணும். இப்போ மாப் ஏடிஜி தான் ப்ரோ சொன்னேன். மாப் லீடர்னு வருதே, யாரா எங்கடா இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா காய்ஸ்? இங்கேருந்து இப்படி வாங்க. நீங்கள் போயிட்டே இருந்தா இங்கே குட்டியாக ஒரு இது மாதிரி தெரியுதா, என்னமோ கல் மாதிரி, அங்கே வரணும். சீக்ரெட் ஏரியா. சுற்றி சுற்றி பார்க்கணும். இங்கே இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட் ஓப்பன் பண்ணிப்பேன். ஹாக்கி கன் எடுத்துக்கலாம் காய்ஸ். கொஞ்ச நேரம் கிரைண்ட் ஈவனை நம்ம சாவடிக்கணும் காய்ஸ். எங்கே போயிட்டா காய் ப்ரோ? உங்களை ஹெல்ப் குறையுது தெரியலையே ப்ரோ, எங்கே இருக்கானு தெரியலையே ப்ரோ. வேஸ்ட்டு ப்ரோ, சாவடிச்சிட்டேன் அவ்வளோதான்.
இருங்க ப்ரோ, நான் இதை வச்சு அவனை சாவடிப்பேன். எனக்கு இந்த கைஸ் இந்த 3வது அட்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். டாக் டு த ரிச் மேன். ஈஸியாக சாவடிச்சாச்சு கைஸ். இப்போ திரும்ப நம்ம ரிச் மேன் கிட்ட போகணும். பாருங்க கைஸ், உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றிக்கிட்டே இருக்கோம் நானும் ஏடிஜியும். ஈகிள் ஃப்ரூட் போனால் தானே கைஸ். எப்படி ப்ரோ பரவாயில்ல. சரி, இப்போ நம்ம இங்கே வந்தாச்சா? ரிச் மேன் கிட்ட இப்போ நம்ம பேசணும். திரும்ப மறந்துட்டேன் கைஸ் ஒரு செகண்டுக்கு நானே. இப்போ தான் நம்மளுக்கு ரிச் மேனு தேங்க்யூன்னு சொல்லி ஏன்ஷியன்ட் ரெலிக் கொடுப்பான். இப்போது நம்ம திரும்ப ஜங்கிளுக்கு போகணும். யாரெல்லாம் ஒன் பீஸ் பார்த்துருக்காங்களோ பாருங்க. அனீஷ் ப்ரோ உங்களுக்கு இது என்ன தெரியலல்ல? இதுதான் அனீஷ் ப்ரோ இது வரைக்கும் ஒன் பீஸ் பார்த்ததில்ல. ஆனால் யாரில் ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தா கூட அவங்களுக்கு தெரியும். ஷாக்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். நம்ம இப்போ ஷாக்ஸை தான் சண்டை போட போகிறோம், ஃபைட் பண்ண போகிறோம். எனக்கு தெரியும். தெரிஞ்சிச்சு. ப்ரோ அனீஷ்க்கும் தெரியும், அனீஷ் ப்ரோக்கும் தெரியும் போல இருக்குது காய்ஸ். அப்புறம் காய்ஸ் எனக்கு நான் ஆக்சுவலாக ரொம்ப ப்ரோலாம் இல்லைன்னு அவங்கள்ட்ட அப்போவே சொல்லிட்டேன். என்ன ப்ரோ? ஷாக்ஸ் காணோம் ப்ரோ. நீனாடா சாவடிச்சா? ஓகே காய்ஸ், ஓகே வேறு சர்வருக்கு நம்ம போய் பார்க்கலாம் காய்ஸ். சர்வர் நான் எப்போவுமே கம்மியாக எந்த நோ 3 பீப்புள் தான் இருக்காங்க. நான் தெரியாமல் 4 பீப்புள் இருக்கிற சர்வருக்கு போயிட்டேன் காய்ஸ். பரவாயில்ல. யாருக்கெல்லாம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ என்னோட ஐடியா பிக்சர் ஐடியா கமெண்டில் பின் பண்ணுறோம். ஆமாம் காய்ஸ், கனெக்ஷன் கொடுத்து எங்கள் கூட விளையாடுங்க. ஆமாம் காய்ஸ். உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும்? நைட் நைட்ஸா, பிளாக் ஃப்ரூட்டா? நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் போடணும்னு நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு போல் மாதிரி போடுறேன். அதை நீங்கள் சொல்லுங்கள் எந்த வீடியோ வேணும்னு, நான் அதே போடுவோம் நாங்களும். ஓகே காய்ஸ், கழிச்சு நாங்கள் நைட் நைட்ஸ் லெவல் 200 காய்ஸ் பாஸு. ஓகே காய்ஸ், கஷ்டம் தான். ஓகே இது கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். ஓ மை காட் காய்ஸ், செம்ம கஷ்டம். எனக்கு ஹெல்த்து கம்மியாயிடுச்சு இதுக்குள்ளே. கைஸ் நான் ஷாங்ஸ் என்னால் சாவடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் நல்லா இருக்கே கைஸ், இந்த மெத்தட் நல்லா இருக்குங்க. ஓ மை காட், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அனீஷ் ப்ரோ செம்மையாக இருக்கல மாதிரி. ஓகே காய்ஸ், கஷ்டம் தானாலும் ஷாங்ஸ் தான் சும்மாவா? பார்த்தீங்களா காய்ஸ், அதுக்குள்ளே எப்படி நாங்கள் இவனை சாவடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? இப்போவே வீடியோ எடுக்கலாமா காய்ஸ்? நோ எப்படி காய்ஸ் சத்த லெவலில் போய் 1 லெவல் ஏற்றுவோம் போங்க. வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? அது வந்து நார்மல் என்டிசிஸ்க்கு தான் ப்ரோ. இது பாஸ், இவன் பாஸ்க்குலாம் அது அப்படி இருக்காது. ஆமாம், இங்கே இருக்கான். நான் நிறைய டேமேஜ் பண்ணுறேன் கைஸ், அதனால அவன் சாகாமல் இருக்கான். நான் எதுக்கு ஆக்சுவலாக இந்த சேபர் கொஸ்ட் பண்ணுறேன்னா, எனக்கு அப்போ தான் கைஸ் நான் அவனை சாவடிச்சிட்டு வீடியோ கைஸ் இம்பாசிபிள் கைஸ். அதுக்குள்ளே எனக்கு ஃபுல் ஹெல்த்தி ஆகிடுச்சு கைஸ். இவனை நம்மளால் சாவடிக்க முடியாது கைஸ். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இவனை சாவடிச்சு தீர்றோம் கைஸ். எஸ், அது வரைக்கும் பாய் கைஸ், உங்கள் அப்புறமா பார்க்குறேன். உங்களுக்கு நன்றி. விடை பெறுது பிக்சல் ஷினோபி ஏடிஜி. பாய் கைஸ்.